Hi singers, welcome to Sing Easy. இப்போ நான் ஒரு few lines பாடுறேன். இது என்ன பாட்டு அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பா 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 மா பத நீ பா பா மக ரீ 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 சரி க மா க ரீ க ரி சா பா 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 மா பத நீ பா பா மக ரீ 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 சரி க மா க ரீ க ரி சா ப சா 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 இப்போ இன்னொரு சாங் ஒரு 2 லைன் பாடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஓகே. பதனி த ப ப பத பதனி த ப ப பத மக க ம ப ப பத த ச நி த த ப ப. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன சாங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், ஏன் இந்த பாட்டெல்லாம் வார்த்தைகளாக பாடாமல் இவங்க ஸ்வரமாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் காமனாக ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்குறீங்கன்னா நீங்கள் நினச்சிருக்கலாம், சும்மா குத்து மதிப்பாக ஏதோ சரிகமா பாதனிசா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஏதோ ஒன்று போட்டு அந்த டியூனை பாடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ இதோட பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்லி ராங். இப்போது இந்த விஷயம் என்ன அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மியூசிக் இவ்வளோதானா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஒரு வேல்யூபிளான விஷயம் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சங்கீதம் இவ்வளோ தானா, இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். இது ரகசியமான விஷயம் அப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்குமே யாருமே இது சொல்லி தந்தது கிடையாது. ஒரு பாட்டை கேட்கும் போது அந்த பாட்டுக்கு பின்னாடி ஸ்வரம் தான் இருக்குது, அந்த ஸ்வரத்தை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதுமே, அந்த பாட்டை பர்ஃபெக்டாக பாடலாமே. இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எந்த பாட்டை எடுத்தாலும் சூப்பராக பாட முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட பெர்ஸ்பெக்டிவையே மாற்றுற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போது சங்கீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 நோட்ஸ் தான் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? எந்த சங்கீதம் இருந்தாலும் சரி, கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை, இல்லை வெஸ்டர்ன் மியூசிக் எது இருந்தாலும் 12 கீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் எல்லா பாடல்களும் கம்போஸ் பண்ணுறாங்க. அந்த 12 கீஸ் மேலே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது 12 கீஸோட சவுண்ட்ஸை தான் வேறு ஆக்டேவில் வேறு ஸ்ருதியில் அந்த மாதிரி மாற்றி காம்பினேஷன்ஸாக உங்களுக்கு கேட்குறதா நீங்கள் கேட்குற எல்லா இசையுமே. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த 12 கீஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமே, நம்மளால் எல்லா பாட்டும் நல்லா பாட முடியுமே அப்படிங்கிறது தான் ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் அதை நம்மளால் ஏன் பர்ஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வருஷங்கள் நான் யோசிச்சிருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது கர்நாடிக் மியூசிக்கில் தான் என்னோடய ஜேர்னியை நான் ஆரம்பித்தேன். அதாவது 4 இயர்ஸ், நான் 4 வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் யாருமே இசையிலேயே கிடையாது, மியூசிக் பேக்ரவுண்டே இல்லாத ஒரு ஃபேமிலியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 4 வயசில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால, இந்த மாதிரி என் பொண்ணு பாட்டு படிக்கணும், சிங்கர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால அப்படி அவங்க என்னை பாட்டு கிளாஸ் கொண்டு போய் விட்டு, நான் ஃபஸ்ட்டு 4 வயசில் போகும்போது நான் பாட்டு கிளாஸ் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி தான் ஆரம்பித்தேன். பட் இயற்கையிலே எனக்கு அந்த ஒரு இசை மேலே ஒரு ஆர்வம் இருந்ததால் அப்படியே என்னோடய ஜேர்னி இவ்வளோ வருஷங்கள் கடந்து வந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா, கர்நாடக இசையில் ஆரம்பிக்கும் போது நிறையா லெசன்ஸ் சொல்லி தருவாங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் கிளாஸுக்கு போனாலுமே நிறைய லெசன்ஸ் இருக்கும். கீர்த்தனைகள், அதாவது வர்ணங்கள், கீதங்கள், அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் எல்லாம் கற்றுருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு சினிமா பாடல் அப்படின்னு பாட வரும்போது அந்த பாடல் பாடுறதுக்கு எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் என்ன டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த லெசன்ஸ் மட்டுமே படித்தமே தவிர அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விதமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாம் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்குறோம், இது படித்தா நல்லா பாடுவீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சினிமா பாடலை எடுத்து பாடும்போது தான் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரலன்னா ரொம்ப டஃப்பான ஃபேஸ். ஓகேங்களா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. சங்கீதம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்நாடக இசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சா ரி க ம ப த நி. இந்த 7 ஸ்வரங்கள் மட்டும் கிடையாது, இந்த 7 ஸ்வரத்துலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த சா ரி க ம ப த நீல சா பா இந்த 2 ஸ்வரத்துக்கு மட்டும் டைப்ஸே இல்லை. அதாவது இந்த சா அண்ட் பாக்கு ஒரே ஒரு பிளேஸ் தான். இப்போ நீங்கள் கீபோர்டில் வாசிச்சிங்கன்னா சானா இப்படி தான் இருக்கும், பானா இப்படி தான் இருக்கும். ஆனால் மற்ற ஸ்வரத்துக்கு எல்லாமே 2 வெரைட்டிஸ் இருக்குது. ரீல 2 டைப்ஸ் ஆஃப் ரீ,
கா 2 டைப் ஆஃப் கா, மால 2 டைப் ஆஃப் மா, தால 2 டைப் ஆஃப் தா அண்ட் நீல 2 டைப் ஆஃப் தா. இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 ஸ்வரஸ்தானங்கள் வரும். ஓகேங்களா? இதை வந்து 16 ஸ்வரஸ்தானங்கள் அப்படின்னு கர்நாடக இசையில் ராகம் தகுந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. பட் அதுவுமே 12 தான். நீங்கள் எப்படி எடுத்தாலும் இந்த 12 நோட்ஸ் தான் கீபோர்டில் இருக்குது. இந்த 12 நோட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் கீபோர்டில் வாசிக்கிறேன், கேளுங்க. சாரி பாடின மொத்தத்தோட இதோட காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பாடுற எல்லா பாடல்களுமே உருவாயிருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ அந்த பாட்டோட ஸ்வரம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நல்லா பாட முடியுமா? ஒரு பாட்டை கேட்டே பாடுறாங்க, இல்லை கேள்வி ஞானத்தில் பாட்டே கற்றுக்காமல் கூட நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சில ஃபாஸ்ட்டான சங்கதிகள்லாம் பாடணுன்னா அதை கேட்டு என்ன தான் நீங்கள் பாடினாலும் உங்களால் அதே மாதிரி கொடுக்க முடியாது. அது என்ன ஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பாடினாதான் உங்களால் அதை பர்ஃபெக்டாக பாட முடியும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. நம்மளோட குறிக்கோள் என்னவாக இருக்க போகுது? ஒரு பாட்டோட ஸ்வரமை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பாட்டை பர்ஃபெக்டாக பாடணும் அப்படிங்கிறது தான் நம்ம குறிக்கோள். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, கமகம்னா எப்படின்னு சொல்லித்தாங்க, எப்படி ஒரு பாட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்க, எப்படி ஸ்ருதியோட பாடுறதுன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ டவுட்ஸ் கேட்குறீங்க. பட் இதனால் எதனால் எனக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா, கண்டிப்பாக ஒரு அடிப்படை சங்கீதமாக தெரிஞ்சால் தான் இந்த விஷயமெல்லாம் உங்களால் பண்ண முடியும். ஒரு பிகினரால் எடுத்த உடனே இந்த கமகம் பாடுனா உங்களுக்கு அது என்னன்னே புரியாது, எப்படி நீங்கள் பாடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? என்னால் டிப்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர அதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு அது வருதா வரலையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். லைவாக நீங்கள் பாடி காமிச்சா மட்டும்தான் எனக்கு அதுக்கு வந்து கமெண்ட்டும் சொல்ல முடியும் இல்லையா? இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சங்கீதம்ங்கிறது 12 ஸ்வரஸ்தானத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.